இது மாநில கல்விக் கொள்கையில் உள்ள மிக முக்கியமான 10 முக்கிய அறிவிப்புகளை இப்போது பார்க்கலாம். முதல் அறிவிப்பாக நடப்பு கல்வியாண்டு முதல் +1 அதாவது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுகிறது என்ற முக்கியமான அறிவிப்பை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டிருக்கிறார். மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் உள்ள மிக முக்கியமான அறிவிப்பு +1 மாணவர்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ரத்து. இரண்டாவது, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் ஆல் பாஸ் நடைமுறை தொடரும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மூன்றாவதாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 10th மற்றும் +2 மாணவர்களுக்கு மட்டுமே பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் மிக முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். நான்காவதாக தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கை மட்டுமே தமிழகத்தில் பின்பற்றப்படும், மும்மொழி கொள்கை கிடையாது என்ற திட்டவட்டமான அறிவிப்பை இன்று மாநில கல்விக் கொள்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக மிக முக்கியமான அறிவிப்பு, செல்போன் இல்லாத வளாகமாக பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் மாற்றப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பள்ளிக்கூடங்களில் மாணவர்களும் ஆசிரியர்களும் செல்போன்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். ஆறாவதாக இந்த மாநில கல்விக் கொள்கையில் உள்ள மிக முக்கியமான அறிவிப்பாக அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ புகார் மையங்கள், பாலியல் கொடுமை புகார் மையங்கள் அனைத்து பள்ளி வளாகங்களிலும் அமைக்கப்படும் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஏழாவதாக அனைத்து பள்ளிகளிலும் லேபரட்டரி ஆய்வகங்கள் மற்றும் அங்கு விளையாட்டு மைதானங்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் லேப் வசதி மற்றும் அங்கு விளையாட்டு மைதானங்களும் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். எட்டாவதாக இங்கு காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக கட்டாய காலநிலை பாடத்திட்டம் என்ற ஒரு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 9வது மிக முக்கியமான அம்சமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழித்திறனை வளர்ப்பதற்கான புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பும் இன்று மாநில கல்விக் கொள்கை திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 10வதாக தொடக்கப்பள்ளி மாணவர்களின் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் ஒரு சிறப்பு மேம்பாட்டு திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் மாநில கல்விக் கொள்கையில் 10வது மிக முக்கியமான அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. ரித்தி, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.